நீங்க விருப்பரச தோற்கடிக்கணும்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, ஆனால் நமக்கு மத்தியில் ஒற்றுமெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றீர்களே என்கின்ற கேள்வி போராட்டங்கள்லாம் இயல்பாக வந்து கொண்டிருக்கின்றது. நீங்க ஏன் ஒரே அணியில எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது, ஏன் அந்த முயற்சி இருக்கக்கூடாது, இந்த முயற்சி இருக்கக்கூடாது என்று எல்லோரும் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கவலை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லாமல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஈவினிங் ஒற்றுமை மோடிங்கிற அந்த குரல் சொல்றதும், எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் மோடியும் அந்த ஒற்றுமையை மறந்து போகக்கூடிய இயக்கம் கிடையாது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளாக RSS தோலுரித்துக் கொண்டிருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளாக பிஜேபி நிறம் என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். RSS இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய அரசியல் பிரிவான பிஜேபி ஒரு காலத்தில் ஆட்சிக்கு வரும், ஆட்சியில் இருந்தவர்கள் முஸ்லிம்களை ரோட்டில் நடக்க விட மாட்டார்கள், வெட்டி கொண்டு குவிப்பார்கள் என்று 1989 பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சொன்னது. அப்பொழுது நாம் சொன்னோம் இது நடக்கும் என்று சொன்னோம். பலர் எங்களை பார்த்து சிரித்தார்கள், இது எப்படி நடக்கும் என்று சொன்னார்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தேர்தலுக்கு முதல் நாள் அல்லது முதல் வாரம் ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு மோடி வந்துருவாரு, அதனால் நம்மளாம் சேர்ந்து ஓரணில நிற்கணும் என்று சொல்லுவதும், எலெக்ஷனுக்கு முதல் நாள் சாயங்காலம் வராது பேசுறதும், எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் மோடியை மறந்து செல்வதும் எங்களுடைய சித்தாந்தம் கிடையாது. சித்தாந்த ரீதியாக அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் பாப்புலர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சித்தாந்த ரீதியாக நாம் தயாராக வேண்டும். முதல் நாள் பேசுவது அடுத்த நாள் மறந்து விடுவதும் கிடையாது. போன வருடம் என்ன பண்ணீங்க? 5 வருடங்களுக்கு முன்னாடி 10 வருடங்களுக்கு முன்னாடி முஸ்லிம்களை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். 10 வருடங்களுக்கு முன்னாடி வாஜ்பாய் வருகின்றான், முஸ்லிம்களை விழித்துக் கொள்ளுங்கள், வாஜ்பாய்க்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொன்னீர்கள். அடுத்த 5 வருடத்தில் முஸ்லிம்களே அத்வானி வருகின்றான், அத்வானி வெற்றி பெற்று விடக்கூடாது, அத்வானிக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொன்னீர்கள். அத்வானி போய்விட்டார். இப்பொழுது மோடி வந்திருக்கின்றார், முஸ்லிம்களே மோடிக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். வாஜ்பாயை தோற்கடிச்சிட்டோம், அத்வானியை தோற்கடிச்சிட்டோம், மோடியை தோற்கடிச்சிட்டோம், நாளைக்கு அமித்ஷாவை தோற்கடிப்போம். நீ எப்படா சொந்த காலம் நிற்பங்கிற கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன செய்யணும்? கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் ஒருபொழுதும் ஓய்ந்து விட மாட்டார்கள். மோடி தோற்றுவிட்டாலும் கூட அவர்களுடைய பணிகள் திரைமறைவில் நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் RSS பிஜேபியுடைய சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஆட்சியில் இல்லாத நேரங்களில் திரைமறைவில் வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆட்சிக்கு வந்துவிட்டால் திரைக்கு வெளியே வந்து வேலைகளை செய்வார்கள். மீண்டும் தோற்றுவிட்டால் திரைக்கு பின்னால் மீண்டும் சென்று விடுவார்கள். இதுதான் பிஜேபியுடைய சித்தாந்தம் என்பதை பல ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்றோம்? இந்த முறை இவனுக்கு எதிராக வாக்களிக்கணும், அவன் வரக்கூடாது. அடுத்த முறை அவனுக்கு எதிராக வாக்களிக்கணும், இவன் வரக்கூடாது. இப்படி மாறி 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 அங்க போடு இங்க போடு இங்க போடு சொல்லிக் கொண்டே இருப்பார்களே தவிர நீ சொந்த காலம் நிக்கணுங்கிறத ஒருபொழுதும் யாரும் கருத்தர மாட்டார்கள். நம்ம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு மதச்சார்பற்ற சக்திகளை இல்லது ஏதாவது திராவிட கட்சிகளுடைய பெயரை சொல்லிக் கொண்டு இவர்கள் நம்மை மீட்க வந்த கர்த்தர்கள், இவர்கள் தான் நம்மை மீட்க வந்த மீட்பர்கள், இவர்களை விட்டால் நமக்கு வழியே இல்லை என்று கடந்த 60 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீங்க இப்ப முடிவெடுத்து சொந்த காலில் நிக்கலன்னா அடுத்த 60 ஆண்டுகளா இதான் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க எந்த மாற்றமும் நடக்காது. இப்ப மட்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? மதச்சார்பற்ற கட்சிகள் அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பிஜேபி தோற்கடிக்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? முஸ்லிம்கள் தான் இருக்குது. அப்ப உன்னுடைய வேலை என்ன? உன்னுடைய வேலை என்னன்னா முஸ்லிம்கள் வாக்களிப்பார்கள், அதுக்கு மேல நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய பதவிகளை நாங்கள் என்ன செய்வோம்? அலங்கரித்துக் கொண்டிருப்போம். அதுதான் எங்களுடைய வேலை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதச்சார்பற்ற கட்சிகளுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பிரதான பணி என்னவென்றால் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும், மோடியை தோற்கடிக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் நம்முடைய சொந்த காலில் நிற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரே குடையின் கீழே கொண்டு வரணும், அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வருவதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம எங்க யாரையும் பிரிக்கவில்லை. டெல்லி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், மணிப்பூர் தொடங்கி ராஜஸ்தான் வரைக்கும். மணிப்பூர்ல பிரச்சனைனா கன்னியாகுமரியில் குரல் கொடுப்பான், கன்னியாகுமரியில் பிரச்சனை ராஜஸ்தான் பாலைவனத்தில் குரல் கொடுப்பான், ராஜஸ்தான்ல பிரச்சனைனா கேரளாவில் கடற்கரையில் குரல் கொடுப்பான், கேரளாவில் பிரச்சனை அப்படின்னா கர்நாடகத்தில் மேங்களூர்ல குரல் கொடுப்பான், மேங்களூர்ல பிரச்சனை அப்படின்னா டெல்லியில குரல் கொடுப்பான். இந்தியாவில் கூடிய நாலாபுரங்களில் மொழியை தாண்டி, இனத்தை தாண்டி, கலாச்சாரங்களை தாண்டி, உணவு பழக்க வழக்கங்களை தாண்டி முஸ்லிம்களை ஒரே கடையில் நாம் என்ன செய்யறோம்? ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த வெறுப்பு அரசியலை நாம தோற்கடிக்கணும் அப்படின்னா நாம நம்முடைய மனநிலை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு ஓரணியில நாம் என்ன செய்யணும்? தெருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அது என்னங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்? நாம தான் டிசைட் பண்ண வேண்டிய நிலையில என்ன செய்யறோம்? இருந்து கொண்டிருக்கின்றோம்.